அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வீசன் அக்ரோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார்மர்ஸோட ஹாப்பி இன்னும் அதிகப்படுத்தணும். எங்களுக்கு நீங்க சந்தோஷமா போறது எங்களுக்கு பத்தல, இன்னும் நிறைய சந்தோஷமா போகணும். அதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, என்ன மிஷின் வேணாலும் கம்பெனில இருந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மிஷின் என்ன எடுக்குது வர்றீங்க மெயின் ஐட்டம் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு வந்திருப்பீங்க. அது கூட சேர்த்து நீங்க ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கலாம், இல்ல ஒரு பிரஷ் கட்டர் வாங்கலாம், எது வேணா நீங்க சேர்த்து வாங்கிக்கோங்க. சேர்த்து வாங்கினா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எல்லா சேல்ஸ் பர்சனுக்கும். அதனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாசத்துக்கு மட்டும் நான் ஏன் சொல்லிட்டேன்னா, இந்த சீசன் டைம் நான் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன். அதனால எப்படியும் நான் வந்து சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து இந்த ஆஃபரை நீங்க வந்து வரவங்க பில்கி மிஷின் தான் வாங்க வருவீங்க. உங்களுக்கு மேபி ஸ்ப்ரேயருக்கான தேவை 2 மாசம் கழிச்சு இருக்கலாம், இல்ல பிரஷ் கட்டருக்கான தேவை இருக்கலாம், இல்ல எடுத்து குழி போடுற மிஷின் இருக்கு இல்லையா, நமக்கு கல் நடுற குழி போடுவாங்க, இல்ல இப்போ மரக்கண் நடுற குழி போடுறாங்க. இப்போ மரக்கண் நடுறதுலாம் யாரும் குழி போடுறது இல்லை சார், எல்லாரும் இப்போ கம்பி வேலைக்கு தான் குழி போடுறாங்க. சாரி. ஸோ எனிவே எனக்கு அது ரொம்ப வருத்தம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் மரக்கண்ணு வைக்க மாட்டாங்க, எல்லாம் மரத்தையும் வெட்டிட்டு ஃபுல்லாக வந்து கம்பி வெடி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு அது பிடிக்கல. ஆனாலும் மிஷின் மட்டும் நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க. நான் அவங்கள கூட சொல்றது, சார் இந்த மிஷின் வாங்குறது இந்த வேலை செய்யணும், எப்படியும் ஆளை விட்டு பறிக்க போறோம் சார், நான் இதை தான் செய்ய போறேன், நான் எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனிவே ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து மிஷின் வேணும்னு நினைக்கிறவங்க சென்னை கோயம்புத்தூர் மாதிரி விசிட் பண்ணுங்க. நன்றி.